ஐடியலிங் அந்த சர்க்யூட் அப்போ எப்படி ஏர் ப்ளஸ் பெட்ரோல் போகும் அப்படின்னா, மேலே பைலட் ஏர் ப்ளீட் ஆரிஃபிஸ்ன்னு ஒரு கேப் இருக்கும். அது வழியாக காற்று வந்து உள்ளே வரும். காற்று இது வழியாக உள்ளே வரும்போது இந்த சைடில் இருக்கிற அந்த பைலட் ஜெட்டுன்னு இருக்குது பாருங்கள், அது வழியாக பெட்ரோல் அந்த இடத்துல நிற்கும். எங்கே இருந்துன்னா அந்த ஃப்ளோட் சேம்பர்லேருந்து வந்த ஒரு பைப் லைன் தான் அங்கே இருக்கிறது. காற்று எவ்வளோ வேகமாக இந்த ஆரிஃபிஸ்குள்ளே போகுதோ அந்த அளவுக்கு இந்த பெட்ரோலையும் உள்ளே இழுத்து பெட்ரோலும் காற்றும் கலந்து இந்த ஐடியலிங் ஸ்க்ரூங்கிறது வந்து எவ்வளோ தூரம் திறந்துருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உள்ள ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கலவை வந்து உள்ளே போகும். மெக்கானிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை தான் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. என்ஜின் வந்து அதிகமாக பெட்ரோல் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது நல்லா ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா அதிக ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கலவை போகும். வண்டியை சிக்னலை நம்ம வந்து கியரை டவுன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கார்பரேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.